ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுல சித்திரை மாதம் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறும்போதுதான் இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த தமிழ் வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பார்க்கும். முதல்ல பாத்தீங்கன்னா மேஷ ராசி நேர்களே. ஸோ மேஷ ராசி நேர்களே, உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம். ஸோ செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி நேர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது பராப வருடம் என்னன்னா அதர்மங்கள் அழியும், அதாவது தீய காரியங்களுக்கு, தீய செயல்களுக்கு, அதாவது தீய காரியங்களை அழிக்கிறதுக்காகவும் தீய செயல்கள் போக்குறதுக்காக அமைப்பு கொண்ட இந்த வருடத்தில் உங்க ராசிக்கு என்னென்ன யோகம், இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்னது பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வருட பலன் என்னன்னு பார்க்கும் பொழுது 4 கிரகங்கள் தாங்க முக்கியமா வருட கிரகங்கள். அதாவது சனி பகவான் ஆல்ரெடி பெயர்ச்சியாகி உங்களுக்கு வேற விரைய சனியாக 12ஆம் பாவத்துல இருக்காருங்க. அடுத்தது குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் ஆரம்பிக்க போது. ராகு கேதுக்கள், அதாவது சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் பெயர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருட பலனை நம்ம பார்க்கணும். ஏன்னா மாத கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய் 45 நாள் மாறுவாருங்க. சூரியன் கரெக்டா 30 நாள் மாறிக்கிட்டே இருப்பாரு. சுக்கரன் 25 நாள், புதன் பகவானும் 30 நாள் 25 நாள் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் வருடத்துல மொத்தமா இந்த 4 கிரக நிலையை வச்சுதான் நம்மளுக்கு ஓவரால் உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன முன்னேற்றம், எந்த விஷயத்தெல்லாம் நீங்க வெற்றி அடைவீர்கள், உங்களுக்கு திருமண பாக்கியம், வேலை, தொழில் அமையிறது, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது ஒரு வருடத்துல உங்களுக்கு என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்கும் என்ற மாதிரி தான் நம்ம இதை பார்க்க போறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி விரைய சனி பகவான் சொல்லக்கூடிய உங்களுக்கு 10ஆம் இடத்து தொழில்காரகரமான லாபாதிபதி ஆல்ரெடி அவர் விரைய சனியா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மீன வீட்டுல குரு வீட்டுல இருக்காரு. சரிங்களா? சோ இவரு இந்த தமிழ் வருடம் ஃபுல்லாவே அங்கதான் இருக்க போறாரு. சோ அவரு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் தொடங்க அடுத்தது குரு பகவான் 2ஆம் தேதி வாக்குல ஜூன்ல அவரோட மீன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார். ஏன்னா அங்கதான் குரு உச்சம் அடைகிறார். சோ இவரு ஆல்ரெடி இந்த குரு பகவான் கணக்காரகர், அதாவது உங்களுக்கு 9க்கு அதிபதி, உங்களுக்கு அவர் தான் 12க்கு அதிபதி, விரையாதிபதி. இவரு 4ஆம் இடத்தில் உச்சம் அடைந்து இந்த முழு தமிழ் வருடமும் 4ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு. அப்பொழுது அதாவது அந்த மிடல்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள் அதிசார பயிற்சி, முன்னாடி போறதும் பின்னாடி வரதும் எல்லாம் இருக்கும். ஆனால் 4, 5ஆம் இடத்தில் தான் இவர் மாறி மாறி இருக்க போறாருங்க. சரிங்களா? அடுத்தது டிசம்பர் மாதத்துல ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா 11ல இருந்து, அதாவது 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றதும், 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு கேது போறதும் அமைப்பு. சோ இதனோட கிரக நிலைகள் அமைப்புல உங்களுக்கு என்ன யோகங்கள், பாக்கியங்கள், எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு, எந்த விஷயத்தில் முன்னேற்றம்ன்றதை பார்ப்போம். படிப்படியா முதல்ல பாத்தீங்கன்னா இளைஞர்கள், மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்பு விஷயமா என்னென்ன நீங்க முயற்சி பண்றீங்க எல்லாமே உங்களுக்கு சேருங்க. ஏன்னா உங்களோட 5ஆம் இடத்துல கேது ஆல்ரெடி இருக்காரு. சரிங்களா? கேது பகவான் ஞானக்காரகர், கல்வியை அதாவது ரிசர்ச், அனலைஸ், அதாவது ரொம்ப நீங்க பாருங்க ரிசர்ச் படிக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேதுவோட ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர், அதாவது படிக்கலனாலும் ரொம்ப புத்திசாலியாகவும் ஒரு பெரிய பாடலாசிரியர்லாம் நிறைய பேர் இருக்கா. அப்படிங்களா? கண்ணதாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் கொண்டவர் தான். அவெல்லாம் ரொம்ப ஸ்கூல்லாம் போல. சோ அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. குருவும் அங்க வரும்போது யாரெல்லாம் மாணவர்லாம் இருக்கீங்களோ நீங்க எல்லாம் உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ரிசர்ச் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க மேஷராசி நேயர்களே, மேஷராசி நண்பர்களே, நீங்க இந்த வருடத்தில், அதாவது ஏன்னா இந்த வருடம் ஃபுல்லா அந்த அமைப்பு தான் இருக்கும்போது 5ஆம் இடத்தில் கேதுவும் குருவும் வரும்போது உங்களுக்கு மாணவர்கள், ஏன்னா இந்த மார்ச் மாதம் முடிந்து இந்த காலேஜ் படிப்பு, கல்லூரி படிப்புக்கு போற மாணவர்கள், இல்ல ஆல்ரெடி கல்லூரி படிப்பு முடித்துட்டு பிஹெச்டி லெவல்ல ட்ரை பண்றாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க, பிஎட் அந்த மாதிரி, எம்ஃபில் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, உயர்கல்வி மேற்படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் மாணவர்களுக்கு இந்த குரு கேது அமைப்பு உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, பட்டம் படிக்கிறது அமைப்பெல்லாம் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை, சில பேர் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா மேரேஜ் வாழ்க்கை கை கொடுங்க. எப்படின்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பண்றாரு, உங்களோட சுகஸ்தானம். அவர் தான் உங்களுக்கு 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது யாரெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கை, மேரேஜ் வாழ்க்கை கை கூடும். சில பேர் காதல்ல இருந்தா கூட காதல் வாழ்க்கை கன்ஃபார்மா முடியுங்க இந்த வருடத்தில். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் சார், நான் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன், இல்ல இடம் வாங்கணும், இல்ல இடம் வாங்கணும்னாலும் நான்
ஒரு பிளாட்ஸ் ஏதாவது வாங்கணும். ஸோ அந்த அமைப்புலாம். ஸோ இந்த தமிழ் வருடத்தில் வீடு கட்டுற யோகம், அதாவது வீடு வாங்குற யோகம், இடம் வாங்குற யோகம் 100% மேஷராசிகள் பண்ணுவாருங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைறாரு. உங்களோட ராசிநாதன், அதாவது செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதன். அவர் தான் நிலக்காரகர். ஸோ அவரோட இடத்துலயே வந்து அங்க வரும்போது உங்களுக்கு வீடு, இடம், சொத்து வாங்குறதுக்கு 100% அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஏற்கனவே நீங்க இருக்கிற வீட்டை வந்து மாத்தணும், பெரிய வீடா கட்டணும், இல்ல ஆல்டர்னேட் பண்ணணும். ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இது எல்லாமே ரிலேட்டட் டு உங்களோட விரயச்சனையில தான் வரும். என்ன சார் விரயச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்க விரயச்சனையா 2.5 வருஷம் பண்ணும்போது உங்களுக்கு சுப விரயங்களை கொடுத்துருவாருங்க. அதனோட காரகத்துவம் தான் உங்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் வரும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா குரு பகவான் அந்த 4ஆம் இடத்துல வந்துட்டு அவர் 9ஆம் பார்வையா சனி பகவானை தான் பாக்குறாரு. சோ அப்போ இந்த சுபத்தன்மையெல்லாம் அவர் கொடுத்துருவாரு. சரிங்களா? முக்கியமா இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. அடுத்தது மேஷ ராசிக்காரர்கள் வேலை தொழில்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்மா வேலையில வந்து பெரிய பெரிய முன்னேற்றம் ஜாக்பாட்னே சொல்லலாங்க. ஏன்னா ராகு பகவானும் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. ஸோ 10ஆம் இடத்துல வந்துட்டு வந்த பிறகு குரு பகவான் அந்த பார்வையா 7ஆம் பார்வையா அங்க பார்க்கும்போது, அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவையாவது இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாவம் மீன்ஸ் ஏதாவது ஒரு பாவகத்துல ஒரு கிரகமாச்சும் இருக்கணும்ன்றாங்க. ஸோ அந்த 10ஆம் இடத்தில் ராகு பகவானே வரும்போது 100% உங்களுக்கு தொழில இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அபரிவிதமான வளர்ச்சி, பிரம்மாண்டம், முன்னேற்றம், எதிர்பாராத பதவி உயர்வு. அதாவது சில பேர் வந்து அரசு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவி, போஸ்ட் எல்லா அமைப்பும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல வந்தாருன்னா என்னங்க பண்ணுவாரு? பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ராகு மாதிரி வந்து பெரிய வந்து வளர்ச்சி கொடுக்குற ஒரு கிரகம் வந்து யாருமே கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கேது போயிடுவாரு. சோ ஆக மொத்தத்துல இந்த கேந்திரத்தை திரிகோணம் பண்றாங்க. இந்த பாவகிரகங்கள் கேந்திரம் திரிகோணம் ஏறினாலே உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றம், வளர்ச்சி. ஏன்னா இவங்க 10 நாளுல வந்துட்டு அதுக்கு வந்து அதுக்கப்புறம் 1.5 வருஷம் அங்கேயே தான் இருக்க போறாங்க. சோ மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அந்த தமிழ் வருட பருப்பு எப்படி இருக்க போகுதுன்னா ஜாக்பாட்டு கோல்டன் பீரியட்னே சொல்லலாங்க. ஏன்னா நிறைய பேர் தான் விரைய சனியில வந்து தொழிலதிபர் ஆனதும், வேலையில முன்னேற்றமானதும், அதாவது மேரேஜ் வாழ்க்கையில உள்ள போறது, புதிய புதிய தொழில் ஆரம்பிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட இதுல பாத்தீங்கன்னா 7.5 சனியில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் விரயச்சனி 2.5 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஜென்மச்சனி உங்க ராசிலே சனி பகவான் வருவாரு. அடுத்தது பாத சனியா அந்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த 7.5 வருஷத்துலயே அவங்க ஒரு தொழில் வளர்ச்சி. இதுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் தசா புத்தியோ அது வந்து ஒத்து போகணும். சில பேருக்கு வந்து பாதகமான தசாவோ புத்தியோ நடந்ததுன்னா இது அப்படியே இதுவா நடக்கும், பாதகமா நடக்கும். ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு வந்து 20-30% இந்த பலன்கள் உங்க ஜாதகத்துக்கு ஒத்து போகும். உங்க சுய ஜாதகத்தின்படி என்ன தசை புத்தி போதோ இப்போ கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் அங்க வரும்போது அதுக்கு உண்டான பலன்களை கொடுத்துரும். ஸோ நீங்க கமெண்ட்லேயே போடுங்க, சார் ஆமா சார் எனக்கு ராகு தசை போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் ராகு தசை போயிட்டு இருக்கு, குரு தசை போயிட்டு இருக்குன்னா செம்ம டாப்ல இருப்பீங்க. இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்திக்கிறது. ஏன்னா ராகு கரெக்டா தொழில் இடத்துல அங்க வரும்போது உங்களுக்கு தொழிலை விபரீத்து கொடுத்துருவாரு. குரு திசை போயிட்டுன்னா குரு அந்த இடத்துல 4ஆம் இடத்துல வரும்போது சுகத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சோ முக்கியமா திருமணம், வீடு, இடம், குழந்தை பாக்கியம், அது இன்னொரு இதை சொல்லிட்டேன் பாருங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாரு. குழந்தைக்காரங்க 4ஆம் இடத்துல வந்து அவர் 5ஆம் பார்வையா உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதாரம் இந்த அமைப்பும் கொடுத்துருவார். சரிங்களா? வேலையில முன்னேற்றம், அதாவது தொழில் மாற்றம், இடமாற்றம். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போகணும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேர்லாம் ஃபாரின் ட்ரை பண்றீங்க, வெளிநாட்டுல போய் நீங்க வேலை செய்யணும், வெளிநாட்டுல தொழில் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடந்த உடனே இது நடக்குங்க. மொத்தமா இந்த தமிழ் வருடத்தில் மேஷராசிக்கு விரயச்சனியாக இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, பொருளாதார வசதி, அனைத்து செல்வங்கள், முக்கியமா திருமணம் கை கூடுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் அமைகிறது, குழந்தைகளுக்கு வந்து நல்ல சுபகாரியங்கள் பண்றது, பெரியவங்களா இருந்தா பேரன் பேர்ல அவங்களோட பேத்தி பேர்ல வந்து இடம் வாங்கி போடுறது. ஸோ ஓவராலா மேஷ ராசிக்கு வந்து விரயச்சனியாக இருந்தாலும் அனைத்தும் சுப விரயங்களாக கொடுத்து உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காத அமைப்பு இருக்குங்க. வாழ்க வளமுடன். மேஷராசி நேயர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.